ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் முத்துக்குமரா வேறு லெவல் பண்ணிட்டேடா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாராட்டியிருக்காரு. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கண்டஸ்டன்ட் உள்ளே இருக்கும் பொழுது எலிமினேட் ஆகாமல் வெளியே போய் தொட்டுட்டு வெளியே பார்த்துட்டு திருப்பி மீண்டும் அந்த உலகத்துக்குள் பிக் பாஸ் வீட்டிற்குள் வந்தது அப்படிங்கிறது முதல் முறையாக. அது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஒரு சாதனை படிச்சிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ சரித்திர சாதனை இது எல்லாத்துக்கும் அமையாது. ஸோ பணப்பட்டி எடுத்ததும் ஒருத்தன், டைட்டில் வின் பண்ணதும் ஒருத்தன் அப்படின்ற அந்த ஒரு சாதனை அப்படிங்கிறது முகேந்திராவுக்கு அப்புறம் முத்துக்குமரன் தான் இருக்க போகிறார் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த டெடிக்கேஷன் பயங்கரமாக இருந்தது அப்படிங்கிறது தான். சரி, பிக் பாஸ் இந்த டாஸ்க் சொல்லிட்டாரு. நான் ஏற்கனவே போன இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் முத்துக்குமரன் ரொம்ப ரெடியாக இருக்காப்புல. ஓகே அப்படின்ட்டு எல்லாரும் சைடில் ஜாக்லினும் பயங்கரமாக ரெடியாக வராங்க. ரயான் தலைப்பால் கட்டிட்டு ரெடியாக இருக்கான். இன்னொரு சைடில் பவித்ராவும் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தி மட்டும் பார்த்தீங்கன்னா குத்துவிளக்கு ஏற்ற அந்த மாதிரி சாரியை கட்டிட்டு அப்படின்ட்டு இருக்கா. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 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 டெடிக்கேஷன் இல்லை, ஒரு வெங்காயம் இல்லை, ஒரு வென்றும் இல்லை. இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு டைட்டில் மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு. அம்மா அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸையாச்சும் மாற்றி அட்லீஸ்ட் நீ ஓட வேணாம், சும்மா வேடிக்கை பாரு. அதுக்காக இதான் ரியலாக இருக்காங்களா அந்த அம்மா. நான் ரொம்ப ரியலாக இருக்கேன், அம்மா இவ்வளோ ரியலாக இருக்கக்கூடாது வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி தான். அதாவது ஒன்றுமே பண்ணாமல் ரியலாக இருக்கேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிக்க வேண்டியது. சரியா, நான் ரியலாக இருக்கேன் அதனால தான் அப்படி இருக்கேன்ட்டு பொட்டவையை கட்டி நிற்கிது. எல்லாம் ட்ராக் போட்டு நிற்கிறானுங்க ரெடியாக. உடனே பிக் பாஸ் சொல்கிறாரு முத்துக்குமரன் போய் டச் பண்ணிடுறான். ஆனந்தி படிக்கிறாங்க அந்த டாஸ்க்கை. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மீட்ரு முத்துக்குமரன் ஓடணும். ஓகேங்களா, இது ஓடும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், எப்படி இருக்க போது என்னமே தெரியாது. ஒரு பாதையை மட்டும் காமிக்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு மெமரைஸ் பண்ணிக்கிறாரு. ஒரு ரெக்கார்டு 14 செகண்ட் தான் ரெக்கார்டுன்ட்டாங்க. என்னடா 14 செகண்டா, ஆஹா கொடுக்குறது 15, 14 ரெக்கார்டு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ முத்துக்குமரன் ரெடி ஆகிட்டான். எல்லாம் ரெடியாப்பா. பிக் பாஸ் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. நீ வெளியே போயிட்டு உள்ளே வரலன்னா நீ வெளியே தான்ப்பா தம்பி, ஓகே தானே அப்படின்றாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டான் முத்துக்குமரன். அடிக்கிறார் பஸ்ஸரை. அடித்தோடனே சும்மா காட்டாறு மாதிரி ஓடுறான். காட்டாறு வெள்ளம் பாயிற மாதிரி கிட்டு எங்கேயும் பார்க்கல. சைடில் பேனர் வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும். டேய் ஓடாதவங்களுக்கு எதுக்குறா பேனர் அப்படின்ற மாதிரி இருக்குது. சௌந்தர்யா பேனர் தான் இருக்குது. அதெல்லாம் எதுவும் பார்க்க போகுது. முத்துக்குமரன் பார்க்க டைம் இல்லை. ஸ்ட்ரைட்டாக குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே ஓட்டம். அந்த ஓட்டம் ஒலிம்பிக்கில் உசேன் போல்ட் கூட எடுக்கலையே அப்படின்ற மாதிரி உயிர் பயம். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம போனால் முடிஞ்சு மக்களை ஏமாத்துறோம்ல, இது மிகப்பெரிய துரோகம்ல முத்துக்குமரன் செய்கிறது. அதனால் அவனை எங்கே தான் இப்போ பெட்டி எடுத்து அந்த திறந்து வச்சுருக்கேன். அடித்து தூக்கி திருப்பி வந்துடான். கரெக்டாக 12 செகண்டில் உள்ளே வந்துட்டான். எல்லோரும் செம்ம விசில். ஆனால் ஒன்று சொல்லணுங்க, இந்த சீசனில் எல்லாருமே முத்துக்குமரன் வெளியே போயிடக்கூடாது, கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப ரொம்ப ஃபேராக இருந்தது. அது யாருக்கும் வன்மம் இல்லாமல். அதான் முத்துக்குமரன் தேங்க் பண்ணார். ரொம்ப ரொம்ப நன்றி, இங்கே எல்லாருமே எனக்காக சொன்னீங்க. அதே மாதிரி அந்த அனுபவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணார். எப்படி இருந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு அனுபவம் இருக்குது பாருங்கள். ஐயோ வெளியே போனால் அது போனேன் முடியலன்னால அப்படின்ற மாதிரி. ஸோ பிக் பாஸில் இது ஒரு சாதனை. அவங்க டீமே 14 செகண்டு 12 செகண்ட் முத்துக்குமரன் வச்சுருக்காரு. ஸோ ரயான் என்ன சைடில் போயிட்டு வரப்போகிறாரு, எத்தனை செகண்டில் வரப்போகிறாரு அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போகிறேன். நான் அவர் 2 லட்சம் எடுத்திருக்காருங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ வந்த பிறகு எல்லாத்தையும் தேங்க் பண்ணுறாரு. கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் தேங்க் பண்ணுறாரு. மக்களை தேங்க் பண்ணுறாரு. மக்கள் எப்படி நினச்சிட்டாருன்னா, நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா மாதிரி உட்கார முடியுமா அப்படி தான் சொல்கிறாரு. சரி, எனக்கு டைட்டில் வரப்போகுது, ரைட், நான் சௌந்தர்யா மாதிரி உட்கார முடியாது, எனக்கு மக்கள் ஏதாவது பண்ணணும், இந்த டாஸ்க் எது கொடுக்குறாங்க அதுக்கு ஏதாவது பண்ணணும், எஃபர்ட் போடணும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் அட்லீஸ்ட் நீ ஓட கூட வேணாம், சௌந்தர்யா மாற்றி உட்காரு துணியை, அது கூட உட்காரதுக்கு உனக்கு வலிக்குதுன்னா அப்புறம் என்ன எதுக்கு வந்திருக்க இங்கே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. இன்னொரு பக்கம் ஓடுறதுக்கு பயங்கரமாக இருக்குது. சொல்லிவிட்டு நான் முத்துக்குமரன் எல்லாம் செஞ்சு காட்டிட்டு கடைசி கும்பிட்டான். ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேல் நான் சும்மா உட்காரலன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், எனக்கான எஃபர்ட் போட்டிருக்கேன், மக்களை நான் ஏமாற்றலை, இப்போ கேம்லேயும் இருக்கேன், எனக்கு போதும் 50,000 ரூபா. இந்த 50,000 தீபகண்ணனுக்கு, அந்த பாண்டை பாருங்கள். அப்போ கூட இந்த 50,000 தீபகண்ணனுக்கு நான் கொடுக்க போகிறேன். அடுத்து வர்றது நம்ம பார்ப்போம், நம்ம கம்பெனிக்கு தான் அப்படின்ற மாதிரி ரெடியாக இருக்கேன். ஸோ முத்துக்குமரன் 12 நிமிஷத்தில் ஒரு ரெக்கார்டு பண்ணியிருக்கான் அந்த பிக் பாஸ் வீட்டில் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் இன்னொன்று விஷயம் சொல்கிறாங்க, இதுதான் ரொம்ப சேலஞ்சிங்கான சீசன் இந்த 8 சீசனில் அப்படின்ட்டு. அது என்னமோ உண்மை தானே, இந்த பயங்கர ட்விஸ்ட்டு சரியா, ப்ளஸ் இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாமே சேர்த்திங்கன்னா ஒரு சேலஞ்சிங் தான். பட் கண்டஸ்டன்ஸ் சரியில்லை. கண்டஸ்டன்ஸ் இன்னும் நல்லா அமைஞ்சிருந்தா இந்த சீசன் மிகப்பெரிய ஹிட் அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம். குட் பை.